ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 - 14 வரை உள்ள வசனங்களை நான் ஒரு வசனமும் நீங்கள் ஒரு வசனமாக மாறி மாறி வாசிப்போம். ஏசாயா 45 1 - 14 வரை. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். மண்ணோடுகளுக்கு தொத்த ஓடாய் இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ! களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நம் மீது வைத்திருக்கிறதான ஒரு மகா பெரிதான உத்தரவாதத்தை குறித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த அருமையான வேளையில் நாம் வாசித்த இந்த பகுதிகளிலே வாக்கு தத்தங்களும் இருக்கின்றன, ஆலோசனையும் இருக்கிறது, எச்சரிப்பும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் தேவைக்கு தக்கதாக தேவன் இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு இடைபடுகின்றார். அதை புரிந்து கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, தேவன் நம் மீது எப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த ஒரு உன்னத ஒரு அழைப்பையும் ஒரு பரிசுத்த அழைப்பையும் நமக்கு அழைத்து நமது தோள்களின் மீது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்துவது மாத்திரமல்ல, அதை நாம் செயல்படுத்துவது என்பதுதான் மிக மிக விசேஷமானது. நம்ம அனைவருக்கும் தெரியும், சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். அது சாதாரண கட்டிடம் அல்ல. ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், பரிசுத்த ஆசரிப்பு கூடாரம் எல்லாமே ஜீவன் உள்ளது. அது கல்லால் கட்டப்பட்டது அல்ல. நாம் கூடி வருகிறதான இந்த கட்டிடம் தேவனுக்கு ஆலயமோ கோவிலோ அல்ல. அவருடைய வாசஸ்தலமும் இதுவல்ல. அவருடைய வாசஸ்தலம் நீங்களும், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் அவருடைய வாசஸ்தலம். நமக்குள் தான் அவர் வாசமாய் இருக்கிறார். நாம் தான் அவருடைய கோவில், நாம் தான் அவருடைய ஆலயம், நாம் தான் ஒரு வகையில இன்றைய புரிந்து கொள்ளுதலில் இருக்கக்கூடிய சர்ச் என்பது நாம் தான். ஒரு கட்டிடமோ ஒரு கூடாரமோ எதுவும் அல்ல. ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம் மீது வைத்திருக்கிறதான மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதாவது தேவன், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். ஒரு கோவிலோ ஒரு கட்டிடமோ ஒரு கல்லால் கட்டப்பட்ட கட்டிடமோ அல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தான்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த சாட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் தலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரமாக அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கு நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு. அருமையானவர்களே, இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை பல இடங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அருள்கின்ற அநேக தெய்வீக அனுபவங்கள் ஏராளம் ஏராளம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் இந்த அபிஷேகம் என்பது ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குள்ளாக கொடுக்கப்படுகின்றதான ஒரு காரியம். இதை நாம் எங்கு நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம். உங்களோட கூட, அதாவது கொரிந்தியரோட கூட எங்களையும், அப்போஸ்தலர்களாகிய உடன் ஊழியர்களாகிய எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இங்கு தேவ பிள்ளைகள் அனைவரையுமே அவர் அபிஷேகித்திருக்கின்றார். இந்த அபிஷேகம் என்பது ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய அபிஷேகம். அபிஷேகம் என்று சொன்னால் தேவனால் நியமிக்கப்படுதல். தேவனால் நாம் எதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்றோம்? அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அருமையானவர்களே, இங்க நாம் பார்க்கிறோம், இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனைவரும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். நாம் ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய நாம் அனைவரும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆகவே நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் நியமிப்பதற்கு அவர் செய்வதுதான் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், அவர்கள் தேவனுடைய வேலையை செய்வதற்கு. அதே போல புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் அந்த சரீரத்தின் அவயவங்களாக வைத்து தன்னுடைய தீர்க்கதரிசிகளாக, தன்னுடைய ராஜாக்களாக, தன்னுடைய ஆசாரியர்களாக நம்மை அவர் அபிஷேகம், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கின்றார். அருமையானவர்கள், இந்த அபிஷேகம் எத்தனை மகத்துவமானது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அதை சவுலிடத்திலே பார்க்க வேண்டும். சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடியினாலே கர்த்தர் அவனை விட்டு விலகினார். கர்த்தர் விலகினார், ஆனால் அவருடைய அபிஷேகம் அவரை விட்டு விலகவில்லை. அந்த அபிஷேகம் அவரை காத்தது. எத்தனையோ சந்தர்ப்பம் தாவீதின் கையினாலே மடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் தாவீது சொல்லுவார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் கொல்லக்கூடாது. அதாவது நான் இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்காக சொல்கிறேன். நீங்களும் நானும் அதே அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும், தாவீதுக்கு கொடுத்த அபிஷேகம், மோசேக்கு கொடுத்தது, மற்றும் யாவருக்காக இருந்தாலும் சரி, தேவனுடைய வேலை செய்வதற்காக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே ஒரு அவயவங்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு வேலையை நிச்சயமாக தந்திருக்கின்றார். அதற்காகத்தான் தேவன் நம்மை அபிஷேகப்படுத்தி இருக்கின்றார். நாம் தேவனால் அபிஷேகப்பட்டவன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து, நாம் யாராகவும் இருக்கலாம், நாம் கர்த்தருடைய சபையில ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்யலாம், மூப்பர்களாக ஊழியம் செய்யலாம், உதவிக்காரர்களாக ஊழியம் செய்யலாம், அல்லது ஒரு விசுவாசியாக இருந்து கொண்டு சண்டே கிளாஸ் வகுப்புக்கு ஆசிரியராகவோ, அல்லது சபையில் செய்பவராகவோ, அல்லது பந்தி விசாரிப்பவராகவோ, அல்லது வேறு ஏதாயும் சபையில் இருக்கக்கூடிய பலவிதமான ஊழியங்களிலே வாலிபர் கூட்டங்களை நடத்துகிறவர்களாகவோ, அல்லது ஏழைகளை விசாரிப்பவர்களாகவோ, சபையில் இருக்கக்கூடிய ஒரு பணியை, தேவனுடைய ஊழியம் சார்ந்த எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் நிச்சயமாகவே அப்படியாக நமக்காக ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலைக்காக நாம் ரட்சிக்கப்படுகின்ற பொழுதே தேவனுடைய சபையிலே நாம் அந்த இடத்திலே வாழ்ந்து
தேவனுடைய ராஜாவாக, தேவனுடைய தீர்க்கதரிசியாக, தேவனுடைய ஆசாரியனாக நாம் பணி செய்ய வேண்டும். பணி செய்கின்றோம். இப்ப நம்ம ஒரு விசுவாசியாக இருந்து சபைக்காக, பரிசுத்தவான்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நான் தேவனுடைய ஆசாரியன். தேவனுடைய அதிகாரத்தை வல்லமையும் நான் செலுத்துகின்ற பொழுது அது சபைக்குள்ளாக இருக்கலாம், மற்றும் அவிசுவாசிகளுக்குள்ளாக இருக்கலாம், நான் என்னுடைய உற்றார் உறவினர்களுக்குள்ளாக இருக்கலாம், நண்பர்களுக்குள்ளாக இருக்கலாம். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரமும் என்னிலிருந்து சேர்ந்து அவர்களை கீழ் அடக்குமானால், இந்த அதிகார வல்லமை எதற்கு? அவர்களை கர்த்தர் பட்சம் கொண்டு வரணும், கர்த்தருடைய சித்தத்துக்கு அவங்க கீழ் படியணும். அந்த அதிகார வல்லமை யார் மூலமா போகுதோ அவங்க தேவனுடைய ராஜாவாக இருக்க. ராஜாதி ராஜா அவர், நாம் அவருடைய ராஜாவா. எங்கெங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை அதிகாரமும் நம் மூலமா வெளிப்படுதோ அப்பெல்லாம் நாம் தேவனுடைய ராஜாவாக இருக்கின்றோம். தேவனுடைய தீர்க்கதரிசியாக எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நான் பிறருக்கு அறிவிக்கின்றனோ, இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தியத்தை, உண்மையை, அது பலவாறாக இருக்கலாம். ஒரு குடிகாரனிடம் சென்று நீ குடிப்பாயானால், இந்த போதைக்கு அடிமைப்பட்டிருப்பாயானால் நீ ஒரு நாள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெறுவாய் என்று சொன்னால் நீங்க அங்கே தீர்க்கதரிசியாக இருக்கிறீர்கள். ஒரு களவு செய்பவன், ஒரு பொய் சொல்பவன் அல்லது ஒரு விபச்சார காரனை நீங்கள் கண்டிப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய ஆசாரியம், நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி. விதமாக அடுத்ததாக நீங்கள் யாருக்கெல்லாம் எதற்காக ஜெபித்தால், தேவனுடைய அல்லது மக்களுடைய ரட்சிப்புக்காக, தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக, சபைகளுடைய வளர்ச்சிக்காக, ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக, நீங்கள் எதற்காகவும் நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் போது, நமக்காக ஜெபிக்கும் போது அல்ல, பிறருக்காக அல்லது சபைக்காக, பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் நீங்கள் தேவனுடைய ஆசாரியர். இதற்கான அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு ரட்சிக்கப்படுகின்ற பொழுதே வைத்து விடுகிறார். நாம் ரட்சிக்கப்படுகும் போதே தேவனால் அபிஷேகப்பட்டிருக்கின்றோம். அந்த அபிஷேகம் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆவியானவர் என்று நம்மிலே பிரவேசிக்கின்றாரோ, எப்பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த ரட்சிப்பின் நாளிலே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்திருக்கிற அந்த வசனத்தின்படி, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, அப்பொழுதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்பதையும் அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆவியானவர் என் மீது ஏதோ ஒரு அடையாளத்தை, அவருடைய ஒரு சிம்பல், அவருடைய ஒரு அடையாளம், ஏதோ ஒன்றை என்னை வைத்து செல்கின்றார், ஒரு ஆவிக்குரிய வண்ணமான ஒரு அடையாளத்தை என் மீது போடுகிறார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் வேதத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களால் பரிசுத்த ஆவியானவரே தான் முத்திரை, பரிசுத்த ஆவியானவரே தான் அச்சாரம். பரிசுத்த ஆவியானவர் என்னில் இருப்பதுதான், அவர் தான் தேவனுடைய முத்திரையாக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய அச்சாரமாக இருக்கின்றார். இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியானவராக என்று அவர் நம்மில் பிரவேசிக்கிறாரோ, என்று பிரவேசிக்கின்றார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் எனக்காக மரித்தார், இரத்தத்தினால் நாம் கழுவ, அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நான் உணர்ந்து நான் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிலே பிரவேசித்து என்னை, அவர் எனக்கு முத்திரையாக இருந்து, என்னில் அச்சாரமாக இருந்து என்னை தேவனுடைய பிள்ளையாக ஜெனிப்பிக்கின்றார், மறுபடியும் பிறப்பிக்கின்றார். இதான் ஆவியின் பிறத்தல். இந்த ஆவியின் பிறத்தல் நடக்கின்ற பொழுதே அவர் ஆவியின் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே என்னை ஒன்றோடு ஒன்றாக இணைக்கின்றார். அதே போல அந்த தினத்திலே அவர் என்னை அபிஷேகித்து தேவனுடைய சபையிலே, அவருடைய சரீரமாகிய சபையிலே நீ இவ்வண்ணமாக ஊழியம் செய் என்று எனக்கு அவர் என்னை நியமித்து விடுகின்றார். ஏற்ற காலங்களிலே அது வெளிப்படும். தாயின் கருவிலேயே எரேமியாவை நீ என்ற தீர்க்கதரிசியாக இரு என்று சொல்லி அபிஷேகித்து விடுகிறார். அதே போல நாம் ரட்சிக்கப்படும் போதே தேவன் என்னை அபிஷேகித்து என்னுடைய சரீரத்துல, என்னுடைய சபையில நீ இந்த வனமாக ஊழியம் செய் என்று சொல்லி 3 விதமான ஊழியங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டு. தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் நாம் நமக்கென்று தேவன் ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லையிலே நான் அதிகாரத்தையும் அந்த வல்லமையை நான் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக என் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்களை தேவனுடைய அதிகாரத்துக்குள் கொண்டு வர வேண்டும். நான் வசிக்கக்கூடிய தெருவிலே, என்னுடைய உற்றார் உறவினருக்குள்ளே, என் சமூகத்துக்குள்ளே நான் என் ஜனங்களை தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழாக கொண்டு வர வேண்டும்.
என்னிலிருந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அவர்கள் இதை போல நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லையில நாம் தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை பேசும்போது நான் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கிறேன். அவருடைய வருகையை பற்றி சொல்ல வேண்டும், நியாய தீர்ப்பை பற்றி சொல்ல வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பற்றி நாம் அறிவிக்க வேண்டும். பொய் சொல்லுதல் கூடாது, களவு செய்தல் கூடாது, வரதட்சணை கூடாது, ஜாதி வெறி இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் நாம் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை பார். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்று பெண் என்றும் இல்லை, யூதன் என்று கிரேக்கன் என்றும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. இதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நாம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக இருக்கிறோம். அதே போல இந்த மக்கள் அழிந்து கொண்டு இருக்கின்றார்கள். பார்க்கிறோம், எங்கும் யுத்தம், தேவனுடைய வருகை மிகவும் சமீபம். ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று ஜனங்கள் இவ்வளவு அழிவுகளுக்கு மத்தியிலும் தேவனை நோக்கி பார்ப்பார் யாரும் இல்லை, தேவனை தேடுவார் இல்லை. விசேஷமாக நம்மை பற்றி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் பொருளாதாரம் வளருது. பொருளாதாரம் வளர வளர மக்கள் உல்லாசங்கள்ல திளைக்கின்றார்கள், நல்லா சாப்பிடுறாங்க. இங்க அதை உணர்ந்து பார்க்கணும். இன்னைக்கு சாப்பாடுக்கு விதவிதமா இந்த ஆன்லைன்ல பல்பல விதமான காரியங்களுக்கு ஸ்விக்கி ஸ்மார்ட்டா என்னெல்லாம இருக்குது. அவங்கள்ட்ட உடனுக்குடனே விதவிதமான உணவுகளை, எங்கில்லாத உணவுகளையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா எந்த டிஷனான ஒரு காலத்துல பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்குன்னு இருக்கிற கடையில மட்டும்தான் இருக்கக்கூடிய ட்ரெஸ் தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரான ட்ரெஸ்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம், எந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்துக்கலாம். அதனால எல்லாரும் மக்களுக்கு பொருளாதாரம் கூட கூட வாழ்க்கையை அனுபவிப்பதிலே தீவிரமாக இருக்கிறார்கள், விசுவாசிகளும் அவிசுவாசிகளும். நாம் இன்று அதைத்தான் பார்க்கிறோம். தேவனை பக்தி இல்லை, உணர்வு இல்லை, தேவனை தேடும் உணர்வு இல்லை. மக்கள் உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உலக சந்தோஷங்களையும் உலக இன்பங்களையும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்து இந்த ஜனங்களை கண்டித்து உணர்த்தி தேவன் பக்கமாக இழுக்கக்கூடிய வல்லமையோடு நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. நம்முடைய வார்த்தை அவங்களை கண்மலையை நொறுக்கு சம்மட்டியாக போய் சொல்ல வேண்டும். எங்கே நம்முடைய நண்பர்கள், உற்றார் உணர்வுகள் நம்ம சின்ன வார்த்தையை பேசினாலும் அவங்களுக்குள்ள பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தணும். அது கர்த்தருடைய அபிஷேகத்தினால வரணும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காகத்தான் இந்த உபவாசம், இந்த சரீரத்தை ஒடுக்குதல், இந்த ஜெபம். நான் சாதாரணமா பேசினாலும் அங்க சுனாமி வரணும், அவங்க உள்ளங்கள் அதிரணும், அந்த என் வார்த்தைகள் அவங்களுக்குள்ள ரீங்கரிச்சுக்கிட்டே இருக்கணும். உன் வார்த்தையை கேட்டதுல எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அது நம்ம கத்தி சொல்லணும் இல்லை, பயங்கரமா சவுண்டோட சொல்லணும் இல்லை, நம்ம சாதாரண மெல்லியா பந்த சத்தம் சொன்னாலே போதும். அதற்கு தேவனுடைய வல்லமை உங்களிருந்து வெளியே போகணும். அதற்குத்தான் ஜெபம். அதிகமாக ஜெபித்தலும் உபவாசித்தலும் நம்மை ஒடுக்குதலும் தேவ சமூகத்திலே தரித்திருப்பதும் தேவனுடைய அபிஷேகத்தினாலே நாம் தேவனுடைய வேலையை செய்வதற்காக. காலம் செல்லாது. நாம இந்த நேரத்தில் கர்த்தருடைய ரகசிய வருகை வந்தா நம்ம என்ன கொண்டு போவோம் யோசித்து பாருங்க. பல கற்பனைகள், பல கனவு கோட்டைகள் நாம் கட்டி கொண்டு இருக்கலாம். எனக்கே இருக்கு. அங்க அப்படி செய்யணும், இங்க இப்படி செய்யணும், அந்த ஒளியத்தை அப்படி செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும், பல கற்பனைகள் கனவுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அப்படி நம்ம குடும்பத்துல இப்படி செஞ்சுக்கணும், நம்ம குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி செய்யணும், அப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனா எல்லாமே தாமரைகளை தண்ணீராய் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரையும் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன் கடலுக்குள்ள இருந்தாலும் அது உப்பில்லாம இருக்குது. அதே போல இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும், நம்ம உலகத்துல பல காரியங்களை யோசித்தாலும் அது என்னை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடாது. நாம இந்த இடத்துல இப்ப நம்ம போனோம்னா நமக்கு இந்த உலகத்திலிருந்து ஒரு மண் துகள் கூட நம்மோடு வரப்போவதில்லை. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அவருக்காகவும் என்ன செய்தீர்களோ, நீங்கள் தேவனுடைய ஆசாரியனாக, தேவனுடைய தீர்க்கதரிசியாக, தேவனுடைய ராஜாவாக நீங்கள் தேவனுக்காக என்ன செய்தீர்களோ அது உங்களோடு கூட வரும். அது உங்களோடு கூட வரும். அதற்கு தேவன் பதிலளிப்பான், பரிசளிப்பான். அது உங்களுக்கு நித்திய மகிமையாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த அபிஷேகம், இந்த தேவனுடைய அபிஷேகம் நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து இருக்கிற. இப்ப அதுக்கு அடுத்து இந்த வார்த்தை இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? 4வது வசனத்துல, உனக்கு முன்னாடி போய் கோணலானங்களை செவ்வாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நம்முடைய ரட்சிப்பை, நம்ம அழைத்தலை குறித்த காரியங்களாக இருக்கின்றது. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாடுகளை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதைகளையும் உனக்கு கொடுப்பேன்.
ஏனென்றால் தேவனுடைய அபிஷேகத்தினாலே இந்த தேவனுடைய ராஜாவாக, தேவனுடைய தீர்க்கதரிசியாக, தேவனுடைய ஆசாரியனாக நீங்கள் நான் கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரணமாக முடியாது. அதற்கு தேவை என்ன? அதைத்தான் இங்கு மறைமுகமாக சொல்லுகிறார். அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்கள், இதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எப்படி தருகின்றார்? முதலாவது, இந்த அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம் என்றால் என்ன? இந்த அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தை நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4:6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, இதுதாங்க அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம். இருள் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்னன்னா தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை என்ன? பழைய ஏற்பாட்டுல இந்த மகிமையை மோசேயினுடைய முகத்துல வீசிற்று. அதை இஸ்ரவேல் ஜனங்களால் பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு அது மரண பயத்தை கொண்டு வந்தது. தேவனுடைய மகிமையை காண காண ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, பாவத்திற்கு பரிகாரம் செய்யப்படாதது நிமித்தமாக அவர்களுக்கு மரண பயம் வந்தது. ஆகவே அவன் முகத்தை மூடி, அவர்கள் பயந்ததினால் அவர்கள் தன் முகத்தை மூடிக்கொண்டார்கள். பாவத்திலே வாழ்கின்றபடி தேவனுடைய மகிமையை தரிசிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்திற்கான எல்லா பிரயாசத்தையும் செய்தபடியினாலே இப்பொழுது இந்த மகிமை ஜீவனுக்குரிய மகிமையாக இருக்கிறது. இந்த மகிமை என்னிலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது தேவனுடைய ஜீவனை அநேகர் அனுபவிக்கின்றார்கள். இந்த மகிமை என்னிலிருந்து வெளிப்படும் பொழுது அது என்னவென்றால், இந்த மகிமை கிறிஸ்துவினுடைய ஜீவனிலிருந்து வருகிறது. தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்ம இருதயத்தில் ஒளி வீச பண்ணும்படியாக, அப்படி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஜீவனால் நான் இயேசு கிறிஸ்துவை போல மாறுகின்ற பொழுது என்னிலிருந்து தேவனுடைய ஜீவன் மகிமையாக வெளிப்பட்டு பிரகாசிக்கின்றது. இந்த மகிமை அநேகரை தொடுகிறது. அப்படி தொடும்போது அவர்களை தெய்வீக உணர்வுக்குள் கொண்டு வருகிறது, அவளை தெய்வீக பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறது. தேவனுடைய தொடுதலை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அந்த வார்த்தைகள் அவர்களை உழுப்புகிறது. அவர்கள் உலகத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விலகி தேவனுக்குள்ளாக வருகிறார்கள். அப்போ நம்ம அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை, அதாவது தேவனுடைய, நான் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை போல, என் ரட்சகரை போல நானும் நீங்களும் மாறுகிறீர்களோ அவ்விதமாக மாற மாற இந்த ஜீவனானது இந்த பாத்திரத்தில் இருந்து நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் என்பது ஆத்துமா, நிரம்பி வழிதல் ஜீவன். அதாவது என் பாத்திரமாகிய என் ஆத்மாவில் இருந்து கிறிஸ்துவின் ஜீவன் நிறைந்து வழிந்து ஓடுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அந்த ஜீவனை தருகிறேன். இதை எப்படி பெற்றுக்கொள்வது? எப்படி வெளிப்படுத்துவது? இந்த பாத்திரம் வெள்ளைக்கல் பரணையை போல மூடி இருந்துச்சுன்னா வெளியே வராது. இந்த பாத்திரம் நொறுக்கப்பட்டால் வெளியே வரும். அதே நேரத்தில் அந்த பாத்திரத்துக்குள்ள தொடர்ந்து ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆவியானவருடைய ஊற்றப்படுதல். ஆவியானுடைய ஊற்றப்படுதல் அந்த பாத்திரத்துக்குள்ள ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாத்திரம் நிறைஞ்சு வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பாத்திரம் மூடின பாத்திரமா இருந்தா உள்ளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு போவோம், போனதுக்கு அப்புறம் அப்படி நின்றுக்கணும், உள்ளேயும் போகாது வெளியே வராது, அது மூடி இருக்கு. அப்போ பாத்திரம் உடைக்கப்படணும், தொடர்ந்து ஆவியானவர் ஊற்றப்படணும். பாத்திரம் உடைக்கப்படுதல் தான் என்னுடைய பெருமை, என்னுடைய எல்லா விதமான மாம்சத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் நான் உடைக்க சிலுவைக்கு ஒப்புக் கொடுப்பது. ஆவியானுடைய ஊற்றப்படுதல் ஜபத்துல நீங்க எவ்வளவு தூரம் தரித்திருக்கீங்க? உபவாசத்தை, தேவ சமூகத்துல தேவனோடு உறவாடும்படியாக, தேவ ஐக்கியத்திலே, அந்த ஐக்கியம் தனிப்பட்ட விதமாக, சபையின் மூலமாக, குடும்பமாக, தேவ சமூகத்திலே எவ்வளவாக நீங்கள் தரித்திருக்கிறீர்கள்? தேவ சமூகத்துக்கு எவ்வளவாக முக்கியம் கொடுக்கிற வந்து தரித்திருப்பது மாத்திர உங்களை உடைச்சு ஊத்தணும். அன்னாள் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினார். அவளுடைய நிலைமையை பார்த்து ஏலி சொல்றான், குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கிறான். எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்க. அவ்வளோ நொந்து நொறுங்கி போய் நிற்கின்றார். நாம உடைக்கப்படத்தான் நம்மிலிருந்து ஊற்றாக ஆண்டவருடைய ஜீவன் வழிந்து ஓடுகிறது.
அதனால உடைக்கப்படும் போது பதிலுக்கு நீங்கள் அதற்கு நீங்க பதில் செய்ய வேண்டாம். நீங்க எவ்வளவு தூரம் உடைக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாக நீங்கள் ஊற்றப்படுவீர்கள். உங்களிலிருந்து உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடும். அருமையானவர்களே, அப்போ தேவனுடைய அந்த அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தை உனக்கு தருவேன் என்றால், என் சமூகத்துல தரிச்சிருந்தா என் ஜீவனை நான் உனக்குள்ள அளவில்லாம ஊற்றிக்கிட்டே இருப்பேன். அது வர வர அருமையானவர்கள், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களிலிருந்து கிறிஸ்துவை காண்பது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு தெய்வீக அனுபவத்திலே ஏனோக்கு சஞ்சரித்தது போல, எலியா சஞ்சரித்தது போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருப்போம். சொல்லி முடியாத தேவன் அந்த 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று இருக்கிறது. அந்த ஓய்ந்திருந்து பிறந்தா ஒரு திருப்தியான நிலைமை, ஒரு மகிழ்ச்சி ததும்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு திருப்தி இருக்குது. எனக்கு இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, அது இல்லையே, இது இல்லையேங்கிற ஒரு பரபரப்பு, ஒரு குறைவான நிலைமை இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா உலகப்பிரகாரமா எதுவுமே இல்லாட்டினாலும் மனசுல ஒரு நிறைவான ஒரு திருப்தி. கர்த்தர் நம்மளை நிரப்பி இருக்கும் போது வேற எதுவும் நமக்கு குறைவாவே தோணாது. அப்போ அந்த ஓய்ந்திருந்து பூரிக்கக்கூடிய அந்த உன்னத நிலை, அதாவது உன்னதமான அந்த தெய்வீக உயர்ந்த ஸ்தலங்கள், அந்த ஸ்தலத்துல நம்மளை கொண்டு உறவாட வைக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நம்மளை கொண்டு போகும்போது நாம ஒரு 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 பேர் இன்பத்திற்குள்ளாக இருக்கிறோம். வெளிப்பிரகாரமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாகவும் இருக்கலாம். ஆனா உள்ளார்ந்த விதத்திலே நாம் ஒரு தெய்வீக சந்தோஷத்திற்குள்ளும், தெய்வீக மகிமைக்குள்ளும், தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளும் நாம் மூழ்கி இருப்போம். அப்போ அது என்றிருந்து வழிஞ்சு ஓடும். அதுதான் அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷம். அடுத்து நாம் பார்க்கிறோம் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்கள். ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல் என்ன? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 2:7. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானம், மறைக்கப்பட்ட தேவ ஞானம், ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்கள். அருமையானவர்களே, தேவனுடைய ஜீவன் உங்களிலே ஊற்றப்படுவதற்கு, உங்களிலிருந்து வழிந்து விடுவதற்கு மாத்திரமல்ல, இந்த பாத்திரம் விரிவடைய வேண்டும். தேவனை போல விரிவடைய வேண்டும். தேவன் முழுமையா உங்களுக்கு வருவதற்கு நீங்கள் தேவனை போல இது இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் உரியது. நமக்கு இல்லாட்டா நம்மளவிலே நம்ம ஓரளவுக்கு தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பின் அடிப்படையிலே தேவன் நமக்கு நம்ம என்ன விதமான பாத்திரமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு தக்கதாக நாம் விரிவடைய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே பிதாவாகிய தேவன் முழுமையாக வெளிப்பட்டார். ஆகவே முழுமையான தேவ ஞானமே அவர்தான், இயேசு கிறிஸ்து தான். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய சரீரத்திலே ஒரு உறுப்பாக இருக்க போகின்றோம். மற்ற யாராயிலும் எவராயிலும் ஆனாலும் சரி, அவர் தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு தக்க அளவுக்கு தான் நம்மை தேவனால் அவர் நமக்கு ஊற்ற முடியும். அந்த பாத்திரம் என்ன? நம்ம எந்த அளவுக்கு தேவ ஞானத்துல விரிவடைகிறோமோ, தேவனை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைகிறோமோ, இந்த உலகத்தை பற்றி எப்படி புரிந்து கொள்கிறோமோ, மனிதர்களை பற்றி எப்படி புரிந்து கொள்கிறோம், தேவனுடைய ஞானத்தின் அடிப்படையில், உலக ஞானத்தின் அடிப்படையில். தேவ ஞானமும் உலக ஞானமும் ஒன்றுக்கொன்று விரோதமானது. சில நேரங்களில் இந்த உலக ஞானம் தேவ ஞானத்தை போல காப்பி அடிச்சு நம்மளை ஏமாத்தும். அதனால அந்த தத்துவங்களை அதை கொண்டு போய் நம்ம சில நேரங்களில் உலகத்தார் சொல்றாங்க, நம்ம எடுத்துக்காட்டாலும் புரிந்து கொள்வதற்காக. தேவனுடைய ஞானம் தனித்து உயர்வானது, உலக ஞானம் அதற்கு எதிரானது. அப்போ இந்த தெய்வீக ஞானம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஒன்று பார்க்கிறோம், தேவ மகிமை பெறுவதற்கு ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும். உங்களுடைய பாத்திரம் விரிவடைவதற்கு தேவ ஞானம் தேவை. அந்த தேவ ஞானம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையே நீங்க அது இருக்கிற வண்ணமாகவே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை அநேக இடத்துல சொல்லப்பட்டாலும் அது சமயத்துக்கு ஏற்றபடி, மனிதர்களுக்கு ஏற்றபடி, மக்களுக்கு ஏற்றபடி அது வியாக்கியானப்படுத்தப்படுகிறது. உள்ளதை உள்ளபடி தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்றதுக்கு முடியல. ஏன்னா ஜனங்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்றபடி பிரசங்கிமார்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஜனங்களுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்?
மற்ற ஜனங்களை காட்டிலும் நம்ம எப்படி விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ என்னுடைய பிரதிநிதி, நீ என்னை போல மாற வேண்டும், உன்னை போல அவர்கள் மாற வேண்டும். அதற்காக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கொண்டு அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை நான் தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? ஜனங்கள் அவர்கள் உலகத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் விரும்பி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை என் பக்கமாக திருப்புவதற்காகத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லக்கூடியவர் தான் தேவனுடைய தீர்க்கதரிசி. அப்போ அந்த தெய்வீக ஞானம் எனக்குள்ளே வர வர என்னுடைய பாத்திரம் தேவனுக்கு ஏற்றபடி விரிவடைகிறது. அதிலே தேவனுடைய அளவில்லாத ஜீவன் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. தேவன் என்னையும் உங்களையும் எதற்கு தெரிந்து கொண்டாரோ அந்த பாத்திரமாக உங்களை உருவாக்குவதற்கு தேவையான தெய்வீக ஞானத்தை அவரே உங்களுக்கு தருகின்றார். ஆனால் அதை தருவதற்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எவ்விதமாக இடைபடுகிறது, நீங்கள் அதை சிந்திக்கும் போது எப்படிப்பட்டதான சிந்தனைகள் வருகின்றன. தேவ ஆவியானவர் அந்த உங்களை எந்த பாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்றபடி இந்த வார்த்தையிலிருந்து அவர் உங்களோடு இடைபெட்டுக் கொண்டே இருப்பார். இதை நாம் மறுக்க முடியாது. சிலரை எச்சரிப்பதற்காக தெரிந்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு எப்பொழுதும் இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது எச்சரிக்கிற வார்த்தையாத்தான் தெரியும். அவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். சிலருக்கு ஆறுதலான இந்த வார்த்தை வாசிக்கும் போது அவங்களுக்கு ஆறுதலாவே வரும். அவர்கள் ஆறுதலின் பாத்திரம். அநேகருக்கு ஆறுதலை கொடுப்பதற்கு அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி தேவன் யார் யாரை எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த வார்த்தையிலிருந்து அவர் வெளிப்படுவார். அந்த வார்த்தையின் ஞானமானது அவர்களுக்கு நமக்குள்ளே வெளிப்படும். அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நமக்கு எதை தருகிறார்? ஒரு சில சமயங்கள ஒரு நேரத்தில் நமக்கு எச்சரிப்பை தருவார், இன்னொரு நேரத்தில் நமக்கு ஆறுதல் தருவார். அது ஒவ்வொருடைய அழைப்பை பொறுத்தது. வீட்டில் இருக்கிறது இந்த செவர் இந்த பகுதியை மட்டும் தாங்குது, ஆனா இந்த தூண் இந்த பகுதியில் உள்ளதை மட்டும் தாங்குது, ஆனா இந்த பீம் மொத்தத்தையும் தாங்குது. அதே போல ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் செய்யக்கூடியவராக இருப்பாரு, இன்னொருத்தர் இன்னொரு காரியத்தை மட்டும் செய்யக்கூடியவர், ஒருத்தரோ நிறைய 2-3 காரியத்தை சேர்த்து செய்யக்கூடியவர். அது அவருடைய அழைப்பின் பாத்திரம். இதை அவரே தெரிந்து கொள்கிறார். யார் யார் என்ன என்பது, யார் யார் என்னென்ன பாத்திரமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். அதிலே நீங்களும் நானும் ஒன்றுமில்லை. தேவன் என்னவாக தெரிந்து கொண்டாரோ அதற்கேற்றவாறு நான் மாறுகிறேன். நீங்கள் என்னவாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறுகிறீர்கள். இதுல நமக்கு பிரச்சனை என்னன்னா, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா நம்ம உருவாகாமலே போய்விடுகிறோம் என்பதுதான் மாபெரும் கவலையாக இருக்கிறது. தேவனும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாத்திரமா உருவாக்கி தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மிலோ அநேகரோ நாம் என்ன பாத்திரம் என்று தெரியாமலேயே வாழ்ந்து முடித்து கடந்து போய்விடுகிறோம். தேவனுக்கு அதிக பழுவாக இருக்கிறது. இது கடைசி காலத்திலே நேரிடக்கூடிய ஒன்று. ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருகிறது. தேவ பிள்ளைகள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காததினாலே தேவனுடைய கிரியைகள் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான ராக்காலம் கடைசி காலம், அதிகாலம் தான். ஆனாலும் இருளுள்ள ஸ்தலத்திலே ஒளி வீசுவது போல, இஸ்ரவேலருக்குள்ள 7000 பேரை மீதியாக வைத்தது போல, எக்காலகட்டத்திலும் ஒரு சிறு கூட்டம் தேவனுக்காக நிற்பது போல நீங்களும் நானும் அக்கூட்டத்திலே இருப்போம் என்றால் நாம் மாபெரும் பாக்கியசாலிகள். தேவனுடைய சத்தியத்தை தாங்கிக் கொண்டு தேவனுடைய சத்தியத்திற்காக உழைக்கக்கூடிய, தேவ சுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை ஒரு அற்புதமான ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அதை நீங்கள் நம்புங்கள். தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது இருக்கிறது. தேவன் உங்களை ஒரு விசேஷித்த பாத்திரமாக இருக்கிறார். அதற்கு ஏற்றவாறு உங்களை அர்ப்பணியுங்கள். அந்த அர்ப்பணிப்பு எங்கே தெரியும்? முதல்ல தெரிகிறது நீங்க அதிகமாக தேவனுடைய வசனத்தை தியானிப்பதும் ஜபத்திலே தரித்திருப்பதும். அந்நாளை யோசித்துக் கொள்ளுங்கள். 84 வயது விதவை. இன்று அநேக பாட்டிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அநேக பாட்டிகள் தான் சொன்ன என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வீடு வீடாக சென்று கோல் பேசுவார்கள் அல்லது டிவியை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த அந்நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்திலேயே இருந்து ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரை பற்றி சொல்லுவதுமாக காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார். இது எளிது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எளிது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம், செபிக்க ரொம்ப ஈஸி. எல்லாரும் போனப்புறம் நான் மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நேரம் உட்காந்து நீங்க ஆண்டு பல நாமங்களை சொல்லி துதித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் அவள் செய்தார்.
அவர் மனிதருடைய சகவாசத்தை விரும்பவில்லை. மனிதர்களோடு பேச அவள் விரும்பவில்லை. அவள் தேவனோடு எப்பொழுது பேசிக்கொண்டே இருந்தாள். மனிதர்கள் என்பவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அவங்களை அவர் தேடவே இல்லை. அவள் எப்பொழுதும் தனிமையா இருந்தாலும் தேவன்கிட்ட அப்படி துதித்து கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் அவரை ஆராதித்துக் கொண்டே. அதை நீங்க ஆராதனைக்குள்ள நீங்க இறங்க ஆவியானவர் ஆழத்துல அழைச்சு சொல்லி கொண்டே இருக்கும். தேவனுடைய ஆழங்கள் தேவ ஆவியானவர்களால் தான் அழைத்து செல்ல முடியும். அந்த அழைத்து செல்லும் போது நீங்க ஆராதிக்க அவர் புதிய வண்ணமாக உங்களுக்கு வெளிப்படுவார். புதிய வண்ணமாக நீங்கள் அவரை சந்திப்பீர்கள். ஆகவே அப்போ நம்ம ஜெபத்திலே தரித்திருப்பதும் வேத வசனத்தை தியானிப்பதும் உங்களுக்கு தேவனுடைய ஜீவன் ஊற்றப்படும். ஆனால் நீங்கள் அதை வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உங்களை நொறுக்கித்தான் ஆக வேண்டும். அன்பானவர்களை கொண்டு நொறுக்குவார், உங்களை நம்பி இருக்கிறவர்களை கொண்டு நொறுக்குவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறவர்களை கொண்டு நொறுக்குவார், வாழ்க்கையின் சூழல்கள் பலவற்றிலாகவும் உங்களை நொறுக்குவார். அந்த நொறுக்குதலை நீங்கள் மௌனமாய் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக, மயிர் கத்திரிக்கும் போது ஆட்டுக்கு வலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன், சொன்னாலும் அந்த ஆட்டுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார், அந்த முடியை வெட்டுகிறார். ஆனால் அது சத்தமிடாது இருக்கு. அதே போல நாம சத்தமிடாமல் இருக்க வேண்டும், முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். நமக்கு பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் வருகின்ற பொழுது பதிலுக்கு பதில் வையாமலும், பதிலுக்கு பதில் செய்யாமலும், முறுமுறுக்காமலும் பொறுமையோடே ஏற்றுக்கொள்ள உங்களுடைய பாத்திரத்துல விரிசல் விழுகிறது. அது இன்னும் பெரிதாகிறது. உங்களில் உள்ள ஜீவன் உங்களுக்குள்ளேயே முடங்கி விடாமல் உங்களில் இருந்து வழிந்து ஓடுகிறது. பிரியமானவர்களே, தேவன் இதற்காகத்தான் உங்களையும் அபிஷேகித்திருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றப்படுதல், தேவ சமூகத்திலே காத்திருத்தல். இன்னைக்கு நிறைய பேர் டூர் போயிருப்பாங்க, உலகத்தார்கள் போயிருப்பாங்க, நம்ம விசுவாச பிள்ளைகள் எத்தனை பேர் போயிருக்காங்களோ தெரியும், டூர் போவாங்க. ஆனா இந்த விடுமுறை காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளை எத்தனை பேரை ஜெபத்துல பயிற்சி வைக்கிறோம்? இந்த லீவு நாள்லதான், பள்ளிக்கூடத்தினாலதான் நீங்க என்ன செய்ய முடியாது, உபவாசத்துக்கு போக முடியாது, அங்க போக முடியாது. இப்பதான் லீவு, கண்டிப்பா வரணும். 2 நாள் வந்து தங்கிரு, ஜெபத்துல தரித்திரு, எங்கேயும் போகக்கூடாது, உபவாசத்துல தரித்திரு. நம்ம பிள்ளைகளை எப்படி பயிற்சி வைக்கிறோம்? நாம எப்படி பயிற்சி வைக்கிறோம்? நாம எப்படி தரிச்சிருக்கிறோம்? லீவு கிடைத்து விட்டாலே என்று சொன்னால் உங்கள் மனசுல எது தோன்றுகிறது? இப்ப நிறைய இல்யூஷன் படம், அது ஒரு குழப்பமான ஒரு படமா இருக்கும். அந்த படத்துல உங்களுக்கு முதல்ல உங்க கண்ணுக்கு எது தெரியுதோ அதன் அடிப்படையில், ஒருத்தருக்கு அதுல பூனை தெரியும், ஒருத்தருக்கு ஒரு கழுகு தெரியும், ஒருத்தருக்கு நாய் தெரியும், இப்படி விதவிதமா தெரிகிற மாதிரி அது இருக்கும். யார் கண்ணுக்கு எது படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க நேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த படம் தெரியும். அதே போலதான் இன்னைக்கு லீவு கிடைச்ச உடனே, எப்பா இந்த வேதத்தை நல்லா வாசிக்கிறதுக்கு ஒரு சமயம் கிடைச்சிருக்கு, நான் ஜெபிக்க சமயம் கிடைச்சிருக்குன்னு செஞ்சா உங்க நேச்சர் அது. அப்பா லீவு கிடைச்சிட்டு இன்னைக்கு நல்லா விதவிதமா ஆக்கி சாப்பிடலாம், இன்னைக்கு நல்லது நல்லா இந்த ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போகலாம், அல்லது அங்க போகலாம் அப்படின்னு உங்களுக்கு மனசுல வந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? ஒரு லீவு கிடைச்சிட்டுனோன்னு உங்க சிந்தனை எங்க போகிறது? ஆண்டவருக்கு தரித்திருக்கணும்னு போகுதா? ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கணும்னு போகுதா? அல்லது ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு போகுதா? எங்கேயாவது போய் சென்று ஆண்டவரை பத்தி 4 பேருக்கு சொல்லி ஆண்டவர் நம்ம வழி நடத்துவோம், நம்ம நேரத்தை அப்படி பிரயோஜனப்படுத்தும் நீங்க சொன்ன, அதுதான் உங்களை தீர்மானிக்கிறது. தேவன் இன்று உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் பேசிய வார்த்தைகள் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறேன். நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். அன்பான சகோதரி உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகம் எதற்காக என்பதை புரிந்து கொள்ளும். அந்த அபிஷேகத்தை அந்த அபிஷேகத்தினுடைய அந்த விளைவை பயன்படுத்தி தேவனுக்காக பிரயாசப்படும். தேவனுடைய சமூகத்திலே தரித்திரு. தேவனுடைய பரிசுத்த பாத்திரமாக நீ எழுந்து பிரகாசி. தேவன் உன்னோடு கூட இருப்பான். இக்காலத்திலே அப்படிப்பட்டதான சாட்சிகள் தேவனுக்கு தேவையாக இருக்கின்றன. நாம வந்திருக்கிறோம், நம்ம கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் நம்ம விழுந்து ஜெபிக்க போறோம்? திரும்பவும் சொல்கிறேன், இது பொதுவான நேரம், நிறைய பேர் இருக்கிறோம். சுருக்கமாக ஜெபிங்க. சுருக்கமாக ஜெபிக்கும் போது மற்றவங்க இடம் கூடாத அடுத்தடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்.
ஆண்டவருடைய ஆவியானவர், நீங்க இப்ப எல்லாரும் என்ன செய்யணும்? இவங்க ஜெபிக்கும் போது நான் யாருக்காக ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும்? ஆவியானவர் எனக்கு உணர்த்தும், ஆவியானவர் எனக்கு உணர்த்தும். ஆவியானவரோட பேசி கொண்டிருங்க. ஒரு புறம் அவங்க ஜெபத்துக்கு ஆமீன் சொல்லிக் கொண்டே இருங்கள். இன்னொரு புறம் ஒரு ஆவியானவரால, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சரீரத்தில் இருக்கும்போதுதான் ஒருத்தரோட ஒருத்தர் பேச முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த சரீரத்தில் இருக்கும்போது நான் கொஞ்சம் பேரோடு தான் பேச முடியும், நான் ஆவியானவரா வரும்போது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களோடும் பேச முடியும். அதே போல நீங்க ஆவியானவரால் நிறைஞ்சா, ஆவியானவர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார் ஒரே சமயத்தில். அவரால் முடியும். அப்ப ஆவியில நான் நிறையும் போது, ஒரு பக்கம் அவங்க ஜெபத்துல ஒரு மனதோடு அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் கேட்கணும், நான் அடுத்து யாருக்காக ஜெபிக்கணும், நான் எதற்காக ஜெபிக்கணும், எதை குறித்து நீங்க எனக்கு பாரம் கொடுக்குறீங்க? நீங்க எப்பொழுதும் ஆவியானவரோடு பேசிக்கொண்டிருங்கள். ஆவியானவர் தான், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவராக எனக்குள்ள இருக்கிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க. எப்பவும் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டே இருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். அருமையானவர்களே, காலம் கொரிதாய் இருக்கிறது, காலம் குறுகியதாகவும் இருக்கிறது. இனி கொஞ்ச காலம்தான். நமக்கு நன்றாகவே தெரியுது, எங்க பார்த்தாலும் யுத்தம், எக்கச்சக்கமான யுத்தம். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எல்லாமே இன்றைக்கு செல் வந்ததிலிருந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரிச்சயமாகிவிடும். எல்லா செய்திகளும் எல்லாருக்கும் சென்றடைந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகளெல்லாம் பார்க்கும்போது நாம் எவ்வளவாக உணர்வுடைகிறோம். காலம் கொடிது, காலம் கர்த்தருடைய வருகையின் காலமாகிவிட்டது. ஆகவே நாம் என்ன கர்த்தருக்காக என்ன செய்கிறது, கர்த்தருக்காக என்ன பிரயாசம், நாம் என்ன செய்ய முடியும்? அவைகளை செய்து நாம் கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக.